எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் நம்ம அதுக்கு முதல்ல உள்ள வீடியோவில் இது செஞ்சோம், அதுக்கு அடுத்த வீடியோவில் இது செஞ்சோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாராப்ளே இது கொடை டிசைன் போட்டு எப்படி நம்ம இது செய்கிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஸ்கேலு அவைலபிளாக இருக்கும் கடையிலலாம். நீங்கள் அதை பார்த்து கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம சும்மா ஒரு மார்க் பண்ணால் மட்டும் போதும். என்ன இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. அதுக்கு தேவையானது இந்த மாதிரி நூல், ஊசி. நான் இப்போ 2 கலரில் எடுத்திருக்கேன். ஒன்று மஞ்சள், ஒன்று சிகப்பில். 2 கலந்து நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே மெதுவாக இழுக்கணும். நம்ம அவசரப்பட்டு இழுத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகும். அதனால் நீங்கள் மெதுவாக செய்யணும். இதெல்லாம் நீங்கள் அவசரப்படக்கூடாது. எதுவும் வரலையேன்னு பிடிச்சி இழுத்தோன்னா நம்மளுக்கு அது ஒழுங்காக நம்மளுக்கு கிடைக்காது. ஒழுங்கான டிசைன் நம்மளுக்கு வராது. அதனால் எப்போதுமே நீங்கள் நல்லா ஒரு ரிலாக்ஸாக எந்த ஒரு டென்ஷனும் வச்சுக்காமல் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுக்கும். இந்த ஒரு டிசைனை நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம விட்டுட்டா கூட நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனித்து செய்யணும். இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் ஒன்று ஒன்றா. சில நேரம் இப்படி தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் கொஞ்சம். என்ன அதனால் நம்ம இப்போ பார்த்திங்களா, நம்ம ஒரு பக்கத்தை முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு கலர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கலர் எடுத்துருக்கிறேன். அதனால் இந்த பக்கம் ஒரு கலர், அந்த பக்கம் ஒரு கலர். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்திருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இது நம்ம சமயத்தில் தப்பு பண்ணுறது சகஜம் தானே. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இதில் நம்ம விட்டுருவோம் சமயத்தில். அது எப்போதும் கரெக்டாக வரணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம இதையும் சரி செய்யலாம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேருந்து சின்னதாக நம்ம இப்படி எடுத்து மெதுவாக எடுத்தோம்னாக்க அந்த கலர் கொஞ்சம் மாறி நம்மளுக்கு இந்த பக்கம் அப்படியே ரெட் கலரும் வரும். பார்ப்போமா? இப்போ பாருங்கள், நம்ம முடிச்சிட்டோம். இந்த பக்கம் ஒரு டிசைன், இந்த பக்கம் ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே நம்ம கொண்டு இந்த கொடை டிசைனை நம்ம முடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா நீட்டாக முடிஞ்சிருக்குதுன்ட்டு, எவ்வளோ இதாக கரெக்டாக வந்துருக்குதுன்ட்டு. அதனால் இந்த கலருக்காக அதிகமாக திக்னஸாக இங்கே வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.